அவர் பிள்ளை யாரு? அர்ஜுன மகாராஜா. அப்ப அர்ஜுன் தான் பெண்ணு கொடுப்பாரு தங்கி. நீ சொல்றத கால் கட்டணும். புண்ணாக்கா புண்ணாக்கா அது கூட மாட்டுக்கு பசி ஆறும். ஆனா ஒண்ணு நம்பினா அவள் தான் பழுகுது. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொன்னீங்களோ அதை தான் நான் ரெண்டாம் மனுஷன். இந்திர மந்திரம் இந்திரம் இல்ல அர்ஜுனன் நானு. ஆனா அப்படிதான் சொல்லிட்டான் அண்ணா. வெட்டி விடுவேன். சொல்லு. பின்னுலக வேந்தன் தேவ இந்திரன். விண்ணுலகத்துக்கு ராஜா தேவேந்திரன். தேவேந்திரன். இந்த மண்ணுலகத்துக்கு இந்த மண்ணுலக வேந்தன் யார் என்று நான் நினைத்து உரைத்தேன். யாரு? துரியன் இந்திரனை போல் இருக்கின்றானே. மண்ணுலக வேந்தன் என்னுடைய வருங்கால மச்சான். அப்படியா? அந்த இந்திரனுக்கும் இந்த துரியனுக்கு இது வித்தியாசமே இல்லைன்றாரா? என் மச்சானுக்கு உயர்த்தி பேசுறாரு. நீ கெடுக்கிறா மகாராஜா. நீ படிக்க தெரியாது. நானா தெரியல. என் தம்பி கரெக்டா சொல்ற அது இல்லையா? ஏகப்பட்ட படிப்பா சொல்லிக்கிறாங்க. அவர் சொல்றது நீ நம்புறீங்க. ஆமா, நான் வந்து நம்பல. அவர் கீரை பத்திரிகையே பாத்தீங்கன்னா எழுத்து முதல்ல சொல்ல வேண்டியதான். துரியன் இந்திரனை போல் இருக்கிறான். முதல்ல இந்திரன் பிள்ளை என்று என்ன உண்டா எல்லாரையும் மாத்துறவரு. அப்படி என்று வருகால சம்பந்தியா வரப்போறாரு. சம்பந்தியா கருப்புல வரப்போறாரு. அங்க போய் வராரு. சம்பந்தி யாரு? இது மகாராஜாடா. அதனா வந்துகிறாரு. வந்தவர் மாட்டிங்க மனமானது மகிழும். செந்தை என்று சொல்லக்கூடிய உள்ளமானது குளிரும். கல்யாணம் அப்படியே விடணும். இரு இரு. வந்தவர் மகிழ்ந்திடவே சிந்தையில் படுத்துவி நீரே. வந்தவருக்கு முந்தி விட தந்து அனுப்புவீரேன்னா நீங்க அனுந்தமே 3 பேர் சின்ன விட்டுரு சாத்திகால விட்டுருங்க. இப்போ பெரியமா சின்ன பிள்ளையா இருந்தாலும் நம்ம கூப்பிட்டு கலந்து செய்யணும். ஒரே தகுதி நீங்க சொல்றீங்க. வந்தவருக்கு முந்தி விட தந்து அனுப்புவீரேன்னா நீ ஒரு ஆளுக்கு செய்யற வேலையா இது? ஒரு தங்கை கல்யாணம் அண்ணன் தம்பி 4 பேர் 3 பேர் தான் கலந்து செய்யணும். கல்யாணமா 2000 காலத்து பயிர் நிக்கிறாங்க. வந்தவர் மனம் மகிழும்படி நீ முந்தை விடை தந்தை முந்தை விடைனா முன்னதாக விடை கொடுங்கன்னா நான் இருக்கணும்னு சொல்லணுமா? நீ தந்து அனுப்புவீரேன்னா எவனா சேர்த்தானு அல்ல அண்ணா நீ கொடுக்குறியா? யாரு யாரு அண்ணா தலை தலை. ஐயோ 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 நான் ஒரே ஒரு கருத்து சொல்லட்டுமா? என்ன பகவான கொஞ்ச நேரம் இருங்களேன். சரி. நாங்க அண்ணன் தம்பி 3 பேருங்க. 3 பேர். ஒரே தங்கச்சி. ஒரு பெரிய இடமா வந்தது. மாப்பிள்ள நான் தான் தலைப்பில்லை. என் தங்கச்சிக்கு வந்த மாதிரி ஒரு அதிசயம் உனக்கு. பெரிய வருஷம் நான் தான் நல்லா என் நம்பிக்கையில கேக்குறேன். பெரிய மனுஷன் நீ ஆனா வச்சிருந்தது 5 ஏக்கரா. 5 ஏக்கரா? 3 பேருக்கு ஆளுக்கு 5 ஏக்கரா. பங்கிட்டு விட்டாங்களா இல்ல ஒன்னா கூட்டு குடும்பம் பொதுவா இருக்கு. பரவாயில்ல. அப்படியே என்ன பண்றே தங்கச்சி கேக்குறாங்க. உன் தலைமையிலே நடக்கட்டும். நீ இருக்கும்போது என்ன ஆகுது அப்படிட்டாங்க. என்னடா குழந்தைக்கு ஒரு 50,000 போகணுன்றாங்க. போனா சீர்வரிசை 3 எப்படி 3 டாடா ஏசி ஏத்தணும் பழுகுது. ஏத்து அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிட்டானுங்க. பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை போய் இப்ப நல்லா இருக்குது. சந்தோஷம். கடை வாங்கி செஞ்சுன்னு தம்பிகளை கடைசி கேட்டா நான் கல்யாணம் பண்ணு செய்யும் தான் சொன்னேன். இவ்வளவு ஆடம்பரமா செய்ய சொன்னோமா? அப்படி இவ்வளவு துட்டு கடை வாங்கின எங்களை கேட்டியா அப்படின்னு 50 ஆளுக்கு 5 ஏக்கரை பிரிச்சு போட்டானுங்க. நான் 5 ஏக்கரா வித்து புலிமாத்தாண்ட போயிட்டு அத மாதிரி புலிமாத்தாண்ட போவாதுன்ற
ஏய் நான் நல்லது சொல்றேன் நான். உண்மை அதான் சத்தியமா நீ அங்கதான் பாப்பாரு. அப்ப சத்தியமா உங்க தம்பியான உங்க தம்பி பேசி நான் பார்த்து பாப்பானு. ஏய் உங்க தம்பி மாதிரி என் தம்பி மாதிரி இல்ல. பாரு ரைட்டு. சொல்ல தட்ட மாட்டான். ஒரு செங்கல் வரும்போது பாருமா. ஓட்ட கீச்சட்டான். கேட்க தாண்ட மாட்டாரு. எகிரி விட்டு. ஏய் தம்பி மாதிரிலாம் போல என்ன நினைக்காது நீ. அண்ணா அப்ப நினைக்க மாட்டேன்னா இப்ப விஜய மகாராஜா வந்து தாமரை கேக்குறாரு என்ன சொல்ல தலையிருக்க மாதிரி உன்னை புளிய மரத்துல பொங்க வச்சுட்டாங்க பாரு. அந்த மாதிரி தம்பிக்கு நினைக்காது. சொன்ன பாத்தியா தலைக்கு இருக்க வாழாடுமே தங்க சம்மதம் இல்லாமல் கூடுமே. கரெக்டா சொல்றாங்க. தலை இருக்க வாழாடுமான ஆடாதுன்னு பதம். ஆளாடு மேன்னா ஆடும். நீ இருக்கும் போது நான் ஆடுவேன். அதுக்கு தான் பதம் வரும். தலையாக்கிறோம் உட்காந்துக்கிறேன். அவர் ஆடுவாரா பாலாக்கிறோம் ஜவுத்துக்கு. ஆமா ஆமா. இப்போ ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க. எந்த சரீரத்துல சொல்லு. எந்த சரீரத்துல எது பிரதானம்? அதாவது முகம் தலை. தலை தான். இது கழுத்து மேல தலை. இந்த உடலுக்கு 7 ஜான். இது 7 ஜான் உடலு. ஒரு ஜான் வந்து முகம். இந்த தலை போயிட்டா இது என்ன ஆகுது? உடலு. இது வெறும் உடலு கடல்லாம் சொன்னா ஒத்து மாட்டேன். இதுல இருந்து நான் தலை போயிட்டா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? முண்டன் தானே. அவர் வயல ஒண்ணு முன்னன்னு சொல்லாத முண்டத்துல முண்ட தொரபாத்து முண்டன்னு அவர் அவுட் பண்றாங்க. நானா சொல்றேன் எங்க அத கூடு. என்ன ஆத்தத்தை கிளப்பி என்ன முண்டன்னு சொல்லிய மண்ணு என்ன போயிறான் மனுஷன். என்ன சொன்ன? தலை இருக்க வாழாடுமே அப்படின்னா இருக்க நான் மீறி பேசணும். அதுல அந்த பதம் உங்க சம்மதம் இல்லாமல் குடும்பம் ஆடுவேன்னா அப்ப தலையா இருக்கப்பட்ட அவருக்கு போது நான் ஆடுவேன் அண்ணன் கேக்குறாரு. நல்லா புரியுது. தலையிருக்கு வாழாடுமே ஆடும் தான். இவர் போய் அந்த கூட மனம் மாறி போகுது. அடக்கமான வார்த்தை. அண்ணன் இருந்தா நாராயண கோமம் நாராயண கோமம் நான் போட்டு பார்த்து நான் தூக்கி போடுவேன். நாராயண நாம அப்படியா? ஏன்பா ஏன் உருகினா அவ்வளவு கஷ்டமா? இப்ப யார் கையலாம்? அம்மா சுபரி அம்மாவுக்கு தான் கல்யாணம். மாப்பிள்ளை சொல்லிக்கிறாரு. யாரு கல்யாணம்? யாரு கல்யாணம்? தங்காக்கு திருமணம். ஆமா. அண்ணா தாமரத்தை மாத்திராரு. ஆமா. தங்காக்கு வேண்டிய சீர்வரிச பொருள் யார் வாங்க சொல்லுங்க. சின்ன நீதான் வாங்கிடணும். தலைக்கு சம்மதியா இருக்கப்பட்டவர் தாம்பர மாத்திரிக்க சிம்மாசனத்தை அமர்ந்திருக்க பெரிய தலைநான். ஆமா தலைநான் வாங்க போறோம். தலைக்கு சம்மதி. தலைக்கு சம்மதி. ஆமா. அண்ணன் நாட்டுக்கு மன்னன். ஆமா. எங்களுக்கு அண்ணன். பெரிய தலை எவ்வளோ? பெரிய தலை இப்ப 300 ரூபா 350 ரூபா விக்குது. சின்ன தலை திட்டமான தலை 250 ரூபா விக்குது. நீ தலை ஒரு 200 ரூபா. நீ ஆட்டு தலை என்னமோ தெரியல உனக்கு.
உங்க தம்பி தான் நான் கண்டுபிடிச்சேன். தலைக்கு சம்மதி ஆயிருக்கப்பட்ட தாங்கள் தாம்பரம் மாத்திட்டு சிம்மாசனத்தை உட்காந்துருக்க. தங்கைக்கு வேண்டிய சீர்வரிசை பெருகளை இந்த வேலை இருக்கு தானே. ஆமா, இது தெரியாத பேச சின்னவன் தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும். சீர்வரிசையோ குழந்தைங்க என்ன பட்டு பழக்கம் வேணும் அதெல்லாம். இதுல என்ன எவ்வளவு விளக்குங்கிறது நமக்கு தெரியாது. சரி, சம்மதி இல்லாம போடுன்னு சொன்னீங்க. சம்மதம் இல்லாம கூடுமே. உங்க சம்மதம் இல்லாமல் கூடுமேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்?